இன்றைக்கு இந்த நூல் இங்கே வெளியிடப்படுவதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இப்போ பொதுவாக இது கடிதங்கள். இது அதை தமிழர் எழுச்சி என்ற மாத இதழிலே அதனுடைய ஆசிரியர் ஐயா முருகு ராஜாங்கம் அவர்கள் தொடர்ந்து எழுதி வந்த கடிதங்களின் தொகுப்பு இந்த நூல். உலக வரலாறு, இந்திய வரலாறு, தமிழக வரலாறு இவற்றை நாம் பின்னோக்கி பார்த்தோமே ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில நூல்களும் கட்டுரைகளும் கடிதங்களும் கவிதைகளும் திருப்பு முனைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன என்றால் மிகையல்ல. அந்த வகையிலே கடிதங்கள் சில வகையிலே திருப்பு முனைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. உதாரணத்திற்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்கள் 1939 பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அவர்களுக்கு எழுதிய கடிதம், அப்பொழுது ஜெர்மனி அணு ஆயுத ஆராய்ச்சியில் இறங்கியிருந்ததை சுட்டிக்காட்டி அமெரிக்காவும் அந்த அணு ஆராய்ச்சியிலே இறங்க வேண்டும் என்று வற்புறுத்தி எழுதிய கடிதங்கள். இது அணு ஆயுத உற்பத்திக்கு வழிகோலியது. அடுத்தது, நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான், ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய மகள் பிரியதர்ஷினி என்ற இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதங்கள். உலக வரலாறு என்ற தலைப்பிலே அவர் எழுதிய கடிதங்கள் உலக அளவிலே புகழ் வாய்ந்த ஒன்று. அது காங்கிரஸ்காரர்கள் ரொம்ப விரும்பி இன்றும் அவர்கள் அதை சுட்டிக்காட்டி பேசி வருகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக நாம் மகாத்மா காந்தி அவர்களுக்கும் அறிஞர் டால்ஸ்டாய், ரஷ்ய எழுத்தாளர் டால்ஸ்டாய் அவர்களும் இடையே நடந்த கடித போக்குவரத்து. இதில் முக்கியமான செய்தி என்னவென்றால், ரஷ்ய எழுத்தாளர் டால்ஸ்டாய் அவர்கள் சொல்லிதான் திருக்குறள் என்ற ஒரு அருமையான தமிழ் நூல் இந்தியாவில் தமிழகத்திலிருந்து கிடைத்த ஒரு அரிய பொக்கிஷம் என்ற செய்தியே டால்ஸ்டாய் மூலமாக தான் காந்தி அறிந்து கொள்கிறார். இதை அறிந்து கொண்டு அதன் அருமை பெருமளை தெரிந்து கொண்ட பின்னர் தான் அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நான் தமிழகத்தில் தமிழனாக பிறந்து திருக்குறளை தமிழ் மொழியில் படித்து அதை அறிய வேண்டும், அதன் கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறார் என்றால் அதன் இந்த கடிதத்தினுடைய சாராம்சத்தை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது, ஏவிபி ஆசை தம்பி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் அண்ணா அவர்களுக்கு ஒரு 6 கடிதங்கள் எழுதியிருக்கிற செய்தி இப்பொழுதுதான் எனக்கு தெரிய வந்தது. உங்களில் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு, ஆனால் எனக்கு தெரியாது, இப்பொழுதுதான் தெரிந்தது. அதாவது ஈவிகே சம்பத் அவர்கள் தமிழ் தேசிய கட்சியை துவங்கிய பொழுது அவருக்கும் திமுக கட்சியிலே பொறுப்பாளர்களுக்கும் இடையே காராசாரமான விவாதங்கள் நடந்து கொண்டிருந்த பொழுது ஈவிகே சம்பத்தின் தமிழ் தேசிய கருத்தியல் கண்ணோட்டத்தை ஆதரித்து ஏவிபி ஆசை தம்பி அவர்கள் அண்ணா அவர்களுக்கு எழுதிய ஒரு 6 கடிதங்கள் இப்பொழுது என்னுடைய கவனத்திற்கு வந்திருக்கின்றன. ஆனால் அவர் தமிழர் என்ற காரணத்தினால் ஏவிபி ஆசை தம்பி அவர்கள் அண்ணா இருந்த காலத்திலேயே ஓரம் கட்டப்பட்டார். இருந்தாலும் அவர் அந்த கட்சியிலேயே தொடர்ந்து இருந்தார் என்ற ஒரு செய்தியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது, ஜியு போப் அவர்கள் நமது ஊவே சாமிநாத ஐயர் அவர்களுக்கு எழுதிய கடிதங்கள். இது தவிர முக்கியமான செய்தி, திராவிட நாடு என்ற நாளிதழில் அண்ணா அவர்கள் எழுதிய தம்பிக்கு கடிதங்கள் என்ற கடிதங்கள் திராவிட இயக்கத்தவர்களுடைய திமுக கட்சியினுடைய மிகுந்த வரவேற்பை பெற்றது. இந்த திராவிட நாடு, அந்த பத்திரிகையின் பேர் திராவிட நாடு. அப்பயே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வேலையெல்லாம். இன்னைக்கு நமக்கு ஓரளவு விழிப்புணர்வு வந்திருக்கு. இந்த காலகட்டத்திலேயே நாம் இன்னும் இந்த திராவிட கருத்தியலை ஒதுக்காம, தமிழ் தேசிய கருத்தியலை ஏற்காமல், இன்னும் அவர்களுக்கு
ஒத்திசைவை போட்டுக் கொண்டிருக்கின்ற பெரும்பான்மை தமிழர்கள் தான் இன்றைக்கும் பார்க்கின்றோம். இன்றைய காலகட்டத்திலே இப்படி இருக்கும் பொழுது, அந்த காலகட்டத்திலே இந்த திராவிட கருத்தியலை கால்டுவெல் என்ற மொழி ஆய்வாளர் எழுதிய தி கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடியன் ஆர் சவுத் இந்தியன் லாங்குவேஜ் என்ற நூலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு, அந்த கருத்தியலை வைத்துக்கொண்டு ஒரு கட்சியை ஆரம்பித்து ஆட்சிப்படுத்தி இன்று வரையில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்திலே திரைப்பட பாடல்கள் கூட நீங்க சில நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கண்ணதாசன் மன்னாதி மன்னன் என்ற ஒரு படம், அதில் ஒரு பாட்டு வரும், அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடான்னு சொல்லியிருப்பாரு. கண்ணதாசன் அன்னைக்கு திராவிடர் உடமையடான்னு சொன்னார்னா, அவர் எப்பயுமே பாட்டு எழுதும்போது ஒரு மது அருந்து விட்டுத்தான் பாட்டு எழுதுவார் என்ற ஒரு செய்தி உண்டு. அதில் உண்மை இல்லை என்று ஒதுக்கிவிட முடியாது. ஆனா என்னதான் அவர் மது அருந்துவிட்டு எழுதி திராவிடன் என்ற சொல்லை போட்டாலும், அதற்கு பின்னால் வருகின்ற சொற்களை நீங்கள் பல உதாரணத்திற்கு, கனக விசயனின் முடிதலை நெறித்து கல்லினை வைத்தான் சேரன் மகன், இமய வரம்பினில் புலிக்கோடி ஏற்றி மீன்கோடி ஏற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே. கனக விசயனின் முடிதலை நெறித்து கல்லினை வைத்தான் சேரன் மகன், இமய வரம்பினில் மீன்குடி ஏற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே என்ற வரிகள் அவர் எழுதியிருப்பார். என்னதான் மது மயக்கத்தில் இருந்தாலும் சில பேர் உண்மையை உளருவாங்கல்ல, இந்த மாதிரி உண்மையை அவர் சொல்லியிருக்காரு. திராவிடன் முன்னாடி போட்டாலும் பின்னாடி அவர் சொல்ற சேரனோ பாண்டியனோ திராவிடர்களெல்லாம் கிடையாது, அவர்களும் தமிழர்கள் அப்படின்ற உண்மையை அன்னைக்கே ஒத்துட்டு இருக்கிறாரு அவர். இந்த மாரி சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இந்த மாரி காலகட்டத்தில் இந்த தமிழர் எழுச்சி கடிதங்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும், தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ஆரியமும் சரி திராவிடமும் சரி தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழகத்திற்கும் எதிரானவை என்ற பகை சக்திகள் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். பெரும்பாலானவர்கள் இன்னும் உணரவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழர் எழுச்சி என்ற ஒரு மாத இதழை ஐயா முருகர் ராசாங்கம் அவர்கள் நடத்தி வந்தார்கள். அதிலே தம்பிக்கு கடிதங்கள் என்று தலைப்பிட்டு கடிதங்களை தொடர்ந்து எழுதினார்கள். சில கடிதங்களுக்கு அவர் தலைப்பு கொடுத்திருந்தார்கள், சில கடிதங்களுக்கு தலைப்பு கொடுக்கவில்லை. அவற்றையெல்லாம் தொகுத்து தலைப்பு கொடுக்காத நானே எனக்கு என் அறிவுக்கு எட்டிய வரை தலைப்புகளை கொடுத்து இதை தொகுத்துவ நூல் வடிவிலே கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த நூலின் ஆசிரியர் பற்றி நான் சிறிது சொல்ல வேண்டும். ஐயா முருகர் ராசாங்கம் அவர்கள் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா கவிஸ்தலம் என்ற ஊருக்கு அருகிலுடன் அக்கம்பாடி என்ற சிற்றூரை சேர்ந்தவர். 7/5/1944 ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். அந்த ஊருக்கு அவர்தான் முதல் பட்டதாரி. இவர் 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். 1965 நடந்த அனைத்து கல்லூரிகளுக்குமான பேச்சு போட்டியில கலந்து கொண்டு பரிசுகளை வென்றவர். அதில் குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ துரைமுருகன் இருக்கார் இல்லைங்களா, அவர் கூடலாம் அவர் செட்டவர், அவர் கூட அந்த பேச்சு போட்டிலாம் கலந்துட்டு இருக்கிறார். பெரியார் தலைமையில் ராகு காலத்தில் இவரது திருமணம் நடந்தது. சாதி மறுப்பு திருமணம் செய்தவர். இவரது கவிதைகள் கட்டுரைகளும் செம்மலர் மற்றும் தாமரை இதழ்களில் வெளியிடப்பட்டன. இவர் முதலில் திமுகவிலும் பின்னர் மார்க்சிஸ்ட் கட்சியிலும் ஈடுபட்டவர். பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியிலும் கடைசியாக நாம் தமிழிலும் கட்சி ஆலோசகராக பணிபுரிந்தவர். இவர் ஏற்கனவே முதல் குடியரசு, சில பிரச்சனைகள், விமர்சனங்கள், பாரதிதாசன் பெற்ற பொற்கிழி, புனா ஒப்பந்தம், புதைக்கப்பட்ட உண்மைகள், ஆணைமுத்துவுக்கும் அனைத்து கருஞ்சட்டைகளுக்கும் மனம் திறந்த மடல் ஆகிய நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார்கள். இவர் ஒரு சிறந்த நூலாசிரியர், சிறந்த சொற்பொழிவாளர், தமிழ் தேசிய சிந்தனையாளர்.
இது நூல் ஆசிரியர் பற்றிய குறிப்புகள் சொல்லிட்டேன். இப்போ இந்த நூலை பற்றி சொல்லணுங்கும் போது நான் இப்போ நேரத்தின் அருமை கருதி இதில் யாருக்கிட்டையும் அணிந்துரையை நான் வாங்கலை. இந்த நூலுக்கு நான் தொகுத்ததால் தொகுப்பாசிரியர் முன்னுரை அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதை நான் படிச்சு ரசிக்கிறோம். அதை படிச்சு நான் முடிச்சுக்கிறேன். அதோட மற்றவங்களுக்கு நேரம் அதிகம் கிடைக்கும் பேசுறதுக்கு. எனது அருமை தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழர்களாகிய நாம் தொடர்ந்து போராட வேண்டிய சூழ்நிலை தமிழகத்தில் இன்றும் நீடித்து வருகிறது. விசயநகர படையெடுப்பில் வீழ்ந்த தமிழ் இனம் அதை தொடர்ந்து தெலுங்கு நாயக்கர் ஆட்சியிலும் வெள்ளையர் ஆட்சியிலும் நீதி கட்சி ஆட்சியிலும் இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் காங்கிரஸ் ஆட்சியிலும் 1967 முதல் இன்று வரை தமிழர் அல்லாத பிராக்கெட்ல விதிவிலக்காக ஒரு சிலரை தவிர திராவிட கட்சிகளின் ஆட்சியிலும் வீழ்த்தப்பட்டு கிடக்கிறது. நாம் வீழ்த்தப்பட்டு கிடக்கிறோம் என்ற அறிவும் தமிழர் அல்லாதவர்களை தேர்ந்தெடுத்து ஆளவிட்டு அவர்களிடமே மடிப்பிச்சு இயந்துகிறோம் என்ற அடிப்படை புரிதலும் கூட இல்லாது தமிழினம் அடிமை சேற்றில் மூழ்கி கிடக்கிறது. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரை தவிர அறிவுடைய பலரும் கற்றறிந்த பலரும் உண்மை உணர்ந்த பலரும் தம் தன்னலத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து தமிழினம் எக்கேடு கட்டால் நமக்கென்ன என்று திராவிட அரசியல் சூழ்ச்சிகளை கண்டும் காணாதது போல் நடந்து கொள்கின்றனர். தமிழர் அல்லாத தலைவர்களின் தலைவிகளின் கால்களை நக்கி பிழைப்பு நடத்துகின்றனர். சினிமா கவர்ச்சிக்கும் குடிபோதைக்கும் தொலைக்காட்சி தொடர்களுக்கும் போதை மருந்துகளுக்கும் திராவிட அரசியல் சூழ்ச்சி திட்டங்களே காரணம். இப்படிப்பட்ட சீர்கட்ட சொல்லனா அவல நிலை இக்காலகட்டத்தில் இந்தியாவிலும் உலகத்தில் எந்த இனத்திற்கும் ஏற்பட்டதில்லை. காரணம் என்ன? ஆரிய மாயையை சொல்லி இந்தி திணிப்பை காட்டி வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற பாடம் நடத்தி ஆட்சியை பிடித்த திராவிட நயவஞ்சக கூட்டம் கூட இருந்தே குழி பறித்தது, தொடர்ந்து பறித்து வருகிறது. தமிழின எதிர்ப்பை மறைமுகமாக நடத்தி வந்த திராவிட கூட்டம் இப்போது நேரடியாகவே திராவிட மாடல் ஆட்சி என்றும் திராவிடியன் ஸ்டாக் என்றும் திராவிட பொங்கல் என்றும் திராவிட இலக்கியம் என்றும் திராவிட பள்ளி என்றும் திராவிட நாகரிகம் என்றும் முந்தைய திராவிட மொழி குடும்பம் என்றும் தமிழும் திராவிடமும் ஒன்றே என்றும் தெலுங்கு ஈவாராவை தமிழர் தலைவர் என்றும் தெலுங்கர் கருணாநிதியை தமிழ் இன தலைவர் என்றும் கூறி திசை திருப்பதுடன் இல்லாமல் இவர் தமிழர் இல்லை என்றால் யாழ் தமிழர் என்ற நூல் எழுதியும் தமிழர்களுக்கு எதிரான கருத்து தாக்கல்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இதற்குள்ள தமிழர்களும் துணை போகின்றனர் என்பது வெட்கக்கேடானது. தமிழர்களின் அடையாளங்களையும் தொன்மையையும் பண்பாட்டு கூறுகளையும் நாகரிகத்தையும் தமிழாக்கி கொள்ள படாத பாடுபட்டு வருகின்றனர். இவர்கள் ஆரியர்களுக்கு சற்றும் இழைத்தவர்கள் அல்லர். இப்படிப்பட்ட ஆரிய திராவிட உருட்டல்களுக்கும் மிரட்டல்களுக்கும் புரட்டுகளுக்கும் எதிர்வினை ஆற்றும் முகத்தான் பல தமிழ் தேசிய மாத இதழ்கள் வெளிவருகின்றன. அவற்றில் தமிழர் கண்ணோட்டம், தமிழர் எழுச்சி மற்றும் தென்மொழியாகவே குறிப்பிடத்தக்கன. இவற்றின் வழியில் புதிய வரவாக வந்ததுதான் தமிழர் எழுச்சி எனும் திங்கள் இதழ். இவ்விதழை தொடங்கியவர் தமிழ் தேசிய சிந்தனையாளர், எழுத்தாளர், அரசியல் ஆலோசகர் ஐயா முருகராசாங்கம் அவர்கள். இவ்விதழின் முதல் வெளியீட்டு விழா 18/8/2012 அன்று எழுகதை ஆசிரியர் ஐயா அரு கோபாலன் அவர்கள் முன்னிலை தலைமையில் நடந்தது. இதற்கு முன்னர் தமிழர் நாடு என்ற பெயரில் 5 மாத இதழ்கள் திங்கள் 2011 முதல் ஜூலை 2012 வரை வெளிவந்தன. தமிழர் நாடு, தமிழர் எழுச்சி ஆகிய இரண்டும் சேர்த்து மொத்தம் 68 இதழ்கள் வெளிவந்தன. கடைசியாக தமிழர் எழுச்சி ஆகஸ்ட் 2019 வெளிவந்தது. ஐயா முருகராசாங்கம் அவர்களுக்கு உடல்நலம் குன்றி போனதால் இந்த இதழ் நின்று போனது. அதை தொடர்ந்து நடத்த சட்டப்படியான ஏற்பாடுகள் செய்யப்படும் முன்னரே ஐயா அவர்கள் இயற்கை எழுதிவிட்டார்கள். ஐயாவின் இழப்பு தமிழினத்திற்கு பேரிடியாக விழுந்தது. தமிழர் எழுச்சி இதழும் தொடர்ந்து வெளிவராமல் நின்று போனதும் பேரிழப்பாய் முடிந்தது. தமிழர் எழுச்சி மாத இதழ்களில் ஆசிரியரின் தலையங்கம், தம்பிக்கு கடிதங்கள் ஆகியவற்றுடன் பிற தமிழ் தேசியர்களின் கட்டுரைகளும் வெளிவந்தன. தொடர் கட்டுரைகளும் எழுதப்பட்டன. இத்தொடர் கட்டுரைகளில் குறிப்பிடத்தக்கவை திருத்தணி வழக்கறிஞர் ஐயா குப்பன் எழுதிய ஈவேராவின் 2 அகங்கள் என்ற தொடர் கட்டுரைகள் ஆகும். சுருங்க சொல்ல வேண்டுமெனில் தமிழர் எழுச்சி திங்கள் இதழ் ஒரு தமிழ் தேசிய கருத்து கருவூலமாகி விளங்கியது எனலாம். ஆசிரியரின் வேண்டுகோளுக்கு இணங்க நான் தீட்டிய கட்டுரைகளும் பல நூல்களின் மதிப்புரைகளும் சில ஆங்கில கட்டுரைகளின் தமிழ் ஆக்கமும் தமிழர் எழுச்சியில் வெளிவந்தன. இவை தவிர
தெற்கில் இருந்து ஒரு சூரியன், ஒரு தமிழனின் பார்வை என்ற தலைப்பில் நான் எழுதிய மறுப்பு கட்டுரைகளும் வெளிவந்தன. இவை அனைத்தையும் தொகுத்து தமிழர் எழுச்சி கட்டுரைகள் என்ற தலைப்பில் நூல் ஒன்று 26/7/2025 வெளியிடப்பட்டது. இதற்கு முன்னரே இவ்விதழில் வெளிவந்த தொடர் கட்டுரைகள் சில நூல் வடிவில் வெளிவந்தன. அவற்றில் வழக்கறிஞர் குப்பன் ஈவரம் 2 அங்கங்கள் ஒன்று, மற்றொன்று முருகராஜாங்கம் அவர்களின் ஆணை முத்துவுக்கும் அனைத்து கருஞ்சட்டைகளுக்கும் மனம் திறந்த மடல் என்ற நூல். இவ்வரிசையில் ஐயா முருகராஜாங்கம் எழுதிய 41 கடிதங்கள், தமிழர் எழுச்சி கடிதங்கள், தம்பிக்கு கடிதம் என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டு இந்நூல் வெளியிடப்படுகிறது. தம்பிக்கு கடிதம் சுமார் 2013 முதல் ஜூன் ஜூலை 2019 வரை எழுதப்பட்டவை. இவற்றிற்கு இடையில் சில மாத இதழ்களில் தம்பிக்கு கடிதங்கள் வரையப்படவில்லை. இக்கடிதங்கள் தமிழர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், தமிழ் தேசிய கருத்துக்களை ஊக்குவிக்கவும், திராவிட ஆரிய கருத்தியல்களை மறுத்தும் எதிர்த்தும் எழுதப்பட்டன. இன்று எழுச்சி பெற்று வரும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் கருத்தியலுக்கும் இக்கடிதங்கள் பங்காற்றி உள்ளன எனில் மிகையல்ல. இன்றைக்கும் இக்கடிதங்கள் சொல்லும் கருத்துக்கள் தமிழ் தேசிய அரசியலுக்கும் கருத்தியலுக்கும் வலு சேர்க்கும் ஆயுதங்களாக பயன்படும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. எனவே இக்கடிதங்களை நூல் வடிவில் தொகுத்து வழங்குவதில் நான் பெருமை கொள்கிறேன். சில தமிழ் தேசிய தலைமைகள் மீது குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் ஆசிரியர் வைத்துள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் விமர்சனங்களுக்கும் சம்பந்தப்பட்ட தமிழ் தேசிய தலைவர்கள் அதற்கான தக்க மறுப்பு அறிக்கைகளையோ விளக்கங்களையோ கொடுத்து உண்மை நிலவரத்தை நிலைநாட்டலாம் என்பதை இங்கு பதிவு செய்கிறேன். 2024 நடந்த தேர்தல் பரப்புரைகளின் போது ஒரிசாவில் பேசிய நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஒரு தமிழனின் கைகளில் ஆட்சியை கொடுக்க போகிறீர்களா என்று கேள்வி எழுப்பியதை தமிழர்களே நாம் மறக்க மாட்டோம். ஆனால் இதே நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரை செய்ய வந்தபோது எப்போதாவது தமிழர்களே நீங்கள் ஆட்சியை தெலுங்கர் கைகளில் கொடுக்க போகிறீர்களா என்ற கேள்வி ஏன் எழுப்பவில்லை என்பதையும் தமிழர்களை நாம் நிலையில் வைத்துக்கொள்ள வேண்டும். தமிழ் மொழி குறித்தும் தமிழின் தொன்மை குறித்தும் சோழர்களின் தமிழ் தொண்டு குறித்தும் ஆசிரியர் எழுப்புள்ள கேள்விகள் ஆய்வுக்கும் விமர்சனத்துக்கும் உள்ளாக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. ஐயா முருகு ராசாங்கம் அவர்களின் துணைவியார் திருமதி தவமணி ராசாங்கம் மற்றும் அவர்களது தலைமகன் திரு காரல் மார்க்ஸ் ராசாங்கம் ஆகியோர்களின் ஒப்புதலோடும் அனுமதியோடும் இக்கடிதங்கள் நூல் வடிவில் வெளியிடப்படுகின்றன என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கடிதங்களில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை தமிழர்கள் அனைவரும் கூர்ந்து படித்து ஏற்க வேண்டியவற்றை ஏற்று தவிர்க்க வேண்டியவற்றை தவிர்த்து தமிழ் தேசிய கருத்தியலையும் தமிழ் தேசிய அரசியலையும் கூர்மைப்படுத்தி வளர்த்தெடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். இக்கடிதங்கள் எழுதப்பட்ட காலகட்டத்தில் நிலவிய அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் வைத்துக்கொண்டு கடிதங்களில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்களை ஆய்வு செய்ய வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.